நான் என்ன பண்றேன், அவ இங்க வந்த உடனே இங்க நடந்ததெல்லாம் நான் அப்படியே மாத்தி சொல்லி, அக்கா இந்த ஆர்டரை எடுத்துக்கலாம், செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்றாங்க, உன் அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறேன். அப்ப பாருங்க, அவளும் அப்படியே முடியும்னு தான் சொல்லுவா. நல்லா யோசிச்சுதாம்மா சொல்றேன். 7 நாள்ல ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாமா? கார்ப்பரேட் கம்பெனியோட ஆர்டர். இந்த ஆர்டரை சொதப்பிட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. என்னோட ஃபாரின் பிசினஸ் பாதிக்கும், என்னோட ரெப்புடேஷன் பாதிக்கும். இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க எல்லாரும் இந்த ஆர்டரை வேண்டான்னு நினைச்சோம். என்னால எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேர் வராதுமா, வரவும் விட மாட்டேன். நான் நல்லா யோசிச்சுதாம்மா முடியும்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் சார்பா ஒரு தொழிலாளியா வந்துதாம்மா உங்ககிட்ட பேசினேன். இப்போ உங்க சார்பா முதலாளியா போய் தொழிலாளர்கள் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா இந்த ஆர்டர்னால தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. நான் தொழிலாளர்கள் கிட்ட பேசி இந்த ஆர்டரை கண்டிப்பா 7 நாள்ல முடிச்சு கொடுக்கறேன். என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. முடிக்க முடியும், முடிக்க முடியாது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உன்னோட தன்னம்பிக்கை அது எனக்கு சந்தோஷமா இருக்கு பார்வதி. உன்னோட இந்த தன்னம்பிக்கைக்காக இந்த ப்ராஜெக்ட்ல நான் உனக்கு ஒரு சலுகை தரேன். இந்த ஆர்டர் முடியற வரைக்கும் ஒர்க் பண்ற எல்லாருக்கும் நீ என்ன சலுகை வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறேன். ஆனா நீ சொன்னபடி இந்த ஆர்டரை 7 நாள்ல எனக்கு முடிச்சு கொடுக்கறேன். சரிங்கம்மா. ரூட் எங்கேயோ போதே. பார்வதி, ஒருவேளை உன்னால இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிச்சு கொடுக்க முடியாம போச்சுன்னா, நீ உன்னோட இந்த குட்வில் அம்பாசிடர் போஸ்ட ராஜினாமா பண்ணிடுறியா? இதுல உனக்கு சம்மதமா? சித்தி, இப்ப எதுக்காக இப்படி ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க? சீச்சி, எனக்கு எந்த கெட்டனமும் இல்லடா. நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இதை சொல்லல. இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாதானே அவ இதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்து செஞ்சு முடிப்பா. அதுக்காக தான் சொன்னேன். சரிங்கம்மா. அம்மா, மாமா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நானா ஒரு முடிவெடுத்து வெளிநாட்டு ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதா அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒத்துக்கிட்டபடி வேலையை முடிச்சு கொடுக்கலன்னா என் பதவியை ராஜினாமா பண்ணிடணும்னு சொல்லிருக்காங்க. உங்க மாப்பிள்ளை என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாகி நான் வெற்றி பெற்ற பதவிய அவர்கிட்ட சொல்லாம கூட நான் பணைய வச்சிருக்கேன். இந்த பதவியை காப்பாத்த நான் எடுத்த முடிவுல கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு நீதாமா துணையா இருக்கணும். உங்க மாப்பிள்ளையா தான் இருக்குமா? மாமா, ரூமுக்கு வந்துட்டீங்களா? இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு? ஓய், என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல நான் உங்ககிட்ட கேட்காம நானே ஒரு முடிவெடுத்து அம்மா கிட்ட சொல்லிட்டேன் மாமா. சரி,
என்ன விஷயம்? என்ன முடிவெடுத்த? நான் என்ன முடிவெடுத்தேன்னு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னு சொல்றேன். இப்ப யோசிச்சு உன் முடிவை சொல்லு. இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்க முடியுமா? இதான் மாமா நடந்துச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன முடிவெடுத்திருப்பீங்க? அம்மா கிட்ட என்ன சொல்லிருப்பீங்க? நான் முடியும் தான் சொல்லியிருப்பேன். நீ என்ன சொன்ன? உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். என்னாலையும் முடியும் தான் சொன்னேன் மாமா. குட். நான் இப்படிதான் முடிவு எடுப்பேன்ற அளவுக்கு நீ சரியா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கண்டிப்பா நீ சவால்ல ஜெயிப்ப. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாமா. சரி, மாமா விஷயமா இங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன். அடுத்த வாரமே அவர் இந்தியா வர்றாரு. அதை சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரி, மாமா இப்ப எப்படி இருக்காரு? படுத்த படுக்கையா தான் இருக்காரு மாமா. இன்னும் ஒரு முன்னேற்றமும் இல்ல. நீ கவலைப்படாத. எப்படிப்பட்ட ஸ்ட்ரோக் அட்டாக்கா இருந்தாலும் இந்த டாக்டர் குணப்படுத்திடுவாரு. கண்டிப்பா மாமா சரியாயிடுவாரு. சரிங்க மாமா. அப்பாவை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் அப்புறமா பேசுறேன் மாமா. பை. நம்ம காதல் தேவதையை கவர்ற மாதிரி நல்ல கவிதையா எழுதணும். அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம ஜெயம் என்ன எழுதலாம்? பேசாம 2 பேர் பேரையும் எழுதி பிளேம்ஸ் போட்டு பார்க்கலாமா? அவ அழக வர்ணிச்சு ஐக்கு கவிதை எழுதலாமா? இல்ல அவளை மத்தியானம் பார்த்ததுனால மரபு கவிதை எழுதலாமா? அவ ஒரு கைய பிடிச்சதுனால ஒரு வரி கவிதை எழுதுவோம். அறிவுல நீ ஒரு அறத்துப்பால். நீர் யானையை தூக்கி தரையில போட்ட மாதிரி உருண்டுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு? பொறுமையில நீ ஒரு பொருட்பால், கவர்ச்சியில நீ ஒரு காமத்துப்பால், மொத்தத்துல நீ ஒரு அமலாப்பால், வள்ளுவனுக்கு ஒரு வாசிகி, நீதான் என் பிரிய சகி. யார் இந்த சந்திரமுகி? பரஜா வடிவு, என்ன வயித்து வரியா? ஏன் இப்படி ஹால்ல படுத்து உருண்டுகிட்டு இருக்க? சோடா மாத்திரை ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வர சொல்லவா? வனஜா, வயிற்று வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என் மனசுல இருந்த வலி. ஐயோ, நெஞ்சு வலிக்குதா? ஹார்ட் அட்டாக் வந்துற போது ஓட்டக்கறி கொஞ்சமா தின்னா கேக்குறியா? ஏய் கர்மாந்திரம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என் மனசுல இருந்த காதல் வலி. என்கிட்ட 500 ரூபாய் கொடுத்த என் காதல் தேவதையை நினைச்சு நான் காதல் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன் வனஜா. ஏன் வடிவு, காதல் கவிதையா? உனக்கு கவிதை எல்லாம் கூட எழுத தெரியுமா? நீ ஒரு கேன கெவுரு கஞ்சி வனஜா. என்ன சொன்ன வனஜா? காதல்னு வந்துட்டா கையெழுத்து போட தெரியாதவன் கூட கவிதை எழுதுவான். தெரியுமா? புரியுமா? கால கொடுமடா. சரி, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் கேட்ட வேண்டியதுதான். ஏன் வடிவு, உன் காதல் தேவதை நினைச்சு ஒரு கன்றாவை எழுதிருக்கேன்னு சொன்னீங்க. காதல் கவிதை. அது அழு. ஐயோ, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. படி. கைய பிடி. நல்லா தூக்கு. ஆமா மனஜா, கவிதையை படிக்கிறதுக்குள்ள ஒடிஞ்சிராத. நன்றி. மனஜா, நல்லா காது கொடுத்து கேளு. கேக்குறேன். இரு, படிக்க போறியா பாட போறியா? பாட்டாவே படிக்க போறேன். நல்லா விளங்கும். நல்லா கேளு வனஜா. அன்பே பொன்னி, நீதான் என் கனவு கண்ணி. அடடடடா, உன்னால விழுந்தது என் மனசுல காதல் தழும்பு. ஓ, நீதான் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு. அப்படி சொல்லு. நீ ஒரு முட்டை குருமா. ஏய், அப்படி நில்லு. நீ என்ன பெரிய கவி பேரரசா? நடந்து நடந்து படிச்சிட்டு இருக்க. அப்படியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? வனஜா, கவிதையை படிக்கும் போது இப்படி சுத்தி சுத்தி படிச்சாதான் ஒரு டெப்தா இருக்கும். இங்க வர நல்ல மேட்டர் சொல்லுமா, டிஸ்டர்ப் பண்ணாத. கேளு. நீ ஒரு முட்டை குருமா. என் மேல உனக்கு காதல் வருமா? நல்ல வாயில வரும். வனஜா, இல்ல இல்ல இல்ல, நீ படி. நீ படி. முக்கியமான லைன் படிக்கிறேன், கேளு. நீ ஒரு செட் தோசை. உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆமா, பின்ன நீ ஒரு சுவையான நல்லி. என் மனசுல இருக்க காதல உன்கிட்ட சொல்லி கேக்குறாளே பழைய படம் வில்லி. இல்ல, இது கேளு. நீ ஒரு 5 ரூபா கறிவடை. மொத்தத்துல இது சால்னா கடை. வனஜா, பின்ன என்ன, இதெல்லாம் ஒரு கவிதையா? மதுரை முனியாண்டி மெஸ்ஸுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன் வடிவு இப்படி இருக்க? 7 கழுத வயசாச்சு, நல்லா தின்னு பானை மாதிரி வைத்து வச்சிருக்கியே, அது பத்தாதா? இன்னும் கூட கறி நல்லி வடை தோசை எழுதி வச்சிருக்கியே, யாருக்குதான் உன் மேல காதல் வரும்? இவ இது காண்டாவரா?
அழகான பொண்ணு கிடைச்சிடானா? இவன் மட்டும் இந்த முனியாண்டி மிஸ் மெனு கார்டை படிச்சு காமிச்சா மித்ரா அவ்வளவுதான். என்ன வனஜா யோசிக்கிற? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி மாமா உன்னை நினைச்சு கவிதை எழுதலேன்னு தானே யோசிக்கிற? கவிதை எழுதுற அளவுக்கு உன் மூஞ்சி அழகா இருந்திருக்கணும். வடிவே, நான் அழக பத்தி நீ பேசுற. ஏன் நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இப்படி நோட்டு போட்டு கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சிருக்கியே, இதெல்லாம் என்ன பண்ண போற? மனஜா, என் காதல் தேவதையை நான் என்னைக்கு நேர்ல பாக்குறேனோ அன்னைக்கு நான் எழுதின கவிதை எல்லாத்தையும் அவகிட்ட படிச்சு காட்ட போறேன். எப்படி ஐடியா? சரி 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 சரி. ஆனா நீ படிச்சு காட்டின உடனே கொலை கேஸ்ல உள்ள போயிடுவ, பத்திரமா பாத்துக்க. என்னது? நான் எதுக்கு கொலை கேஸ்ல உள்ள போனோம்? பின்ன இந்த கன்றாவியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவ எங்க உயிரோட இருக்க போறா? போய் சேர வேண்டியதுதான். நீ கொலை கேஸ்ல உள்ள போக வேண்டியதுதான். மனஜா, கிராமத்துல இருந்து வந்த இந்த பையனுக்கு இவ்வளவு நாள் அழகுதான் இருந்தது, இப்போ அறிவம் வந்துருச்சேன்னு உனக்கு பொறாம? வடிவே, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொன்னுடுவேன். அழகா அறிவா மனசாட்சியில உனக்கெல்லாம். ஏய், காலனி சித்த சொன்னா கண்டவன் சொன்னானே நீ சட்டையை கிச்சிட்டு பைத்தியமா அலைய புரியலன்னு பாரு. ஐயோ ஐயோ, போ. எனக்கு என்ன வந்தது? சரியான பேட்டு. மனஜா, இன்னொன்னு வருது. ஏய், ஹால் அசிங்கப்படாத, அக்கா வந்து திட்டுவாங்க. நான் கவிதை வருது சொல்றேன். போ. கவிதைக்கு தெரியுமா கவிதை வாசனை? நான் எனக்கே சொல்லிக்கிறேன். சரியான பேட்டு. அன்பே, நீ ஒரு நாட்டு சக்கரை, எனக்கு எப்பவுமே உன் மேல அக்கறை. நீ ஒரு கோதுமை உப்புமா. மனஜா, என் கவிதையை கேட்காம போனது உன் தப்புமா? ஐயோ வடிவே, என்னடா இப்படி கவிதையில பின்றியடா? இந்த வருஷம் உனக்கு தானா நேஷனல் அவார்டு. இன்னொன்னு அகிலக்கா வீட்டு தோட்டத்துல இருக்கு பழம், நைட்டானா வரும் நிலா. வடிவே, சினிமாவுக்கு போனா பெரிய எதிர்காலம் இருக்குடா. இந்த வருஷம் கண்டிப்பா நமக்கு தான் கவிதை எழுதுற போட்டியில நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க. ஐயோ, நான் சொன்ன கவிதை எல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகி கீழெல்லாம் கொட்டி கிடக்கே, பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. ஐயோ, யாராவது வாங்க, என் கவிதையை கேளுங்க. இந்த ஆர்டரை எப்படியாவது ஒரு வாரத்துல முடிச்சு கொடுக்கணும் சார். அம்மா கிட்ட நான் முடியும்னு வேற சொல்லிருக்கேன். நீங்க தான் இப்போ என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, என்னுடைய முழு ஒத்துழைப்பும் உனக்கு தான். உன் கூட நின்னு சொன்ன தேதியில ஆர்டரை முடிச்சிடலாம். தேங்க்ஸ் சார். ஏம்பா, எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்ப அவங்க வந்துருவாங்க, அவங்க கிட்டே பேசிடுவோம். உங்களை எல்லாரும் எதுக்காக இங்க வர சொல்லிருக்கோம்னா, கனடாவில இருந்து ஒரு புது ஆர்டரை சைன் பண்ணிருக்கோம். அது விஷயமா பார்வதி உங்ககிட்ட பேசுவாங்க. கனடாவோட புது கான்ட்ராக்ட்ல அம்மா முதல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு வாரத்துக்குள்ள 70,000 பீஸ நாம ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னா. ஆனா நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துடலான்னு அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்து கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட வச்சிட்டேன். அம்மா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது சரிதான். 7 நாள்ல 70,000 பீஸ் ரெடி பண்ண முடியாது. முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல. இப்ப நம்ம கம்பெனில ஒரு ஷிஃப்ட் தான் வேலை நடக்குது. அத 3 ஷிஃப்டா மாத்தி 24 மணி நேரமும் நிக்காம வேலை பார்த்தா கண்டிப்பா நாம இந்த ஆர்டர் நல்லபடியா முடிச்சிடலாம். 2 ஷிஃப்ட் ஓகேமா, ஆனா ஷிஃப்ட்டுக்கு ஆளு வேணுமே. நம்ம கிட்ட இருக்க ஆளு பத்தாதே. நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்தா கண்டிப்பா நாம இந்த ஆர்டர் முடிச்சிடலாம். என்னால் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க முடியாது. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தையை நான் தான் பார்த்துக்கணும். என்னாலையும் நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாதுமா. எனக்கு ஒய்ஃப் இல்லை, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாதுமா. சரி, கொஞ்சம் இருங்க. உங்கள எத்தனை பேரால நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியாது? இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? வழி இருக்குமா. என்ன வழி சார்? இந்த ஆர்டர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேரை டெம்பரவரியா வேலைக்கு சேர்த்துப்போம். ஆனா அதுக்கு அம்மாவோட பர்மிஷன் வேணுமா? அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி,
நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். சரி, இது விஷயமா போய் அம்மா கிட்ட பேசி பார்ப்போம். நான் கார் கண்ணாடியை முழுசா ஓபன் பண்ணாததால காருக்குள்ள இருந்து பணம் கொடுத்தது நான் தானே உங்க அண்ணனுக்கு தெரியாது. நான் என் கனவு கண்ணிய பார்த்துட்டேன், விரலை தொட்டுட்டு வனஜா. அது மட்டுமா, என் சிண்டல்லா காருக்குள்ள இருந்து 500 ரூபா நோட்டை நீட்டு, என் கை அவர் விரல் மேல பட, என் உடம்புல அப்படியே மின்சாரம் பாய. ஐயோ முடியல வனஜா. என் தேவத முகத்தை நான் என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும், கல்யாணம் நடக்கும். காருக்குள்ள இருந்து 500 ரூபாய் கொடுத்தது மித்ரான்னு தெரியாம வடிவேலு கற்பனையில மிதந்துட்டு இருக்கான். இது இப்படியே போச்சுன்னா எதுல போய் முடியும்னு தெரியலையே. இந்த விஷயம் எல்லாம் அகிலா காதுக்கு போச்சுன்னா தேவையில்லாம புது பிரச்சனை வரும். இன்னைக்கு வரட்டும் அந்த காதல் வியாதி. இந்த போட்டோவை வச்சு அவனை திசை திருப்பி விட்டுறேன். ஒருவேளை போட்டோவை பார்த்து இது இந்தி நடிகைன்னு கண்டுபிடிச்சிருவானோ? இல்ல, கண்டுபிடிக்க மாட்டான். அவன் தமிழ் படத்தை தவிர வேற படமே பார்த்தது இல்லையே. கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு வரட்டும். என்னவளே என்னவளே எங்கிருக்காய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருக்காய் நீதான். எதுக்கு இப்போ இப்படி திருட்டு மொழி முழிக்கிறா? வடிவே வா, வடிவே வா. வடிவே, அம்மா என்ன இளைச்ச மாதிரி இருக்க? சாப்பிட்டியா? இங்க பாரு, உன் பாசத்தால பழம் தோன்றதை விட்டுட்டு எதுக்காக என்ன போன் பண்ணி வர வச்ச அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. போராட்டி என்ன வடிவு இப்படி எல்லாம் பேசுற? சரி போட்டும், வா உட்காந்து பேசலாம். வா, உட்காரதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எந்த விஷயத்த கூப்பிட்டு அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல வடிவு. என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். நீ எப்படியா போன? உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? நாளைக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் நீ எல்லாம் இருந்து கூட என் புள்ளைய எப்படி விட்டுட்டேன்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டா என்ன ஆகுறது? கொஞ்சம் இரு. எதுக்கு இப்ப சென்டிமெண்டா பில்டப் கொடுக்குற? என்ன விஷயமோ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. சரி சரி, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அது நீ காலனி சித்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்னமோ உன் கற்பனையில வச்சிருக்கிற ஒரு கனவு தேவதைய பார்த்தே தீருவேன், பட்டாம்பூச்சி பறக்க விட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்படியே போனா 60ஆம் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அதனாலதான் நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நம்ப முடியலையே. பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பா. நம்பலல? இப்ப பாரு, நீயே போட்டோவை பார்த்து தெரிஞ்சுப்ப. இந்தா. நம்ம ரேஞ்சுக்கு இந்த பொண்ணு அவ்வளவு அழகா இல்லையே. இதுக்கு எதுக்கு இவ இவ்வளவு பில்டப் கொடுத்து 5 சாவித்ரி 10 பத்மினி மாதிரி நடிக்கிறா? மாற்றா சராவடா வடிவு. என்ன வடிவு? பொண்ணை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதா? பொண்ணு எப்படி இருக்கா? பரவாயில்ல ஏதோ இருக்கா. எல்லாம் என்ன நேரம்டா. இருக்கட்டும். என்ன பண்றது வடிவு? உன் அழகுக்கு ஈடா இந்த உலகத்திலேயே பொண்ணு இல்லையாமே. நான் தேடி பாத்துட்டேனே. இந்த பொண்ணு கொஞ்சம் ஏழை குடும்பம். அதனால அவங்க அப்பா அம்மா உடனே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அதை விட முக்கியம், உன் போட்டோவை காமிச்ச உடனே பொண்ணு உன்னுதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் என் ரேஞ்சுக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கனவுல கண்டெய்னர் எடுத்துலாம் பாக்குறியா அவனச்சா? கன்ஃபார்மா ஏத்துறா. அதனால நீ போய் இந்த பொண்ணு நேர்ல பாத்துட்டு வந்துறியா? ஆமா, பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு இங்கதான் பக்கத்துல மும்பை. நீ போயிட்டு வா, ஃளைட்டுக்கு நான் மறந்துறேன். சாரி வனஜா, காலனி சித்தர் சொன்ன பொண்ணு, என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு சென்னையில தான் இருக்கா. அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு சினிமா நடிகையா இருந்தாலும் சரி, சீரியல் நடிகையா இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் அழகுக்கு பின்னாடி அலையிறவன் கிடையாது. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கவன். நீ உன் நரைச்ச தலைக்கு டை அடிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன டைவர்ட் பண்ற வேலையை விட்டுரு. இதுதானே கூப்பிட்டியா? பார்த்தா குடும்பத்தை பிரிக்கிற மூஞ்சிக்கும் குடும்பத்தை சேர்க்கிற மூஞ்சிக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. யாரை ஏமாத்த பாக்குற? வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த விஷயம் எல்லாம் அகிலா காதுக்கு போச்சுன்னா
தேவையில்லாம புது பிரச்சனை வரும்.